அவங்க தொடங்கிடுவாங்க. அந்த 4 மணிலேருந்து ஆரம்பிச்சோன்னா, அவங்களோட டைமிங் ஒர்க்கிங் டைமே பார்த்தீங்கன்னா, 5, 6, 7, 8, 9, 10 10க்குள்ள இருக்கும். அந்த 6 மணி நேரம் வந்து காலையில் அந்த பிஸ்னஸ் மேன்களுடைய அந்த பெஸ்ட் டைம் அப்டின்னா, அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்டின்னு சொல்லலாம். அப்ப இருந்து ஆரம்பிச்சு ஒரு 6 ஒரு 10 மணி 6 மணி நேரம், இல்ல 8 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையாக அவங்களுடைய பணிகள் இருக்கும் அப்டின்னு சொல்லலாம். அதேபோல சிலருக்குலாம் வந்து ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கலாம் இல்லையா? சிலர்லாம் வந்து ஜாதகம் அப்டின்னாலே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, கோவப்படுவாங்க இல்லையா? அதில நானும் ஒருத்தி தான். அதாவது நம்மளுடைய உயர் உழைப்ப வந்து போட்டுட்டே இருந்தோம்னா, ஆ இது போல ஜாதகங்கள் அதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. ஓகே. இந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது என்னன்னா, கடவுள்கிட்ட நம்ம வேண்டுற விஷயங்கள் விரைவில் அவரிடம் போய் சேரும் அப்படிங்கிறது தான். ஸோ, அத யுனிவர்ஸ் கிட்டயும் கனெக்ட் பண்றாங்க. ஸோ, நம்மளுடைய வேலைகளை நாம எந்த ஒரு எதிர்பார்ப்பின்றி நாம பாட்டு அந்த உழைப்பு அ போட்டோம்னா, நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே. ஓகே, ஓகே. அதான். இந்த நேரம், காலம் இதெல்லாம். ஓகே. ஆனா வந்து விடியற்காலை எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த குளிர்ந்த காற்று, அதை சுவாசிக்கும்போது ஏற்படுற புத்துணர்ச்சி, இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இது வந்து இப்போ இதோ கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பல்லாம் வந்து கோலம் போடுவாங்க. நைட்டே சிலர்லாம் உட்காந்து கோலம் போட ஆரம்பிச்சுருவோம். என்னுடைய சைல்ட்ஹுட்லேருந்து கோலம் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அப்பல்லாம் எல்லா பொண்ணுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நோட் புக் வச்சுக்கிட்டு நெறைய கோலங்கள்லாம் போடுவாங்க. அதுவும் எதுக்காக போட சொல்றதுன்னா, ஏர்லி மார்னிங் எழுந்து போடணும். காலையில எழுந்து போடணுங்கிறதுக்காக தான் அது வந்து அந்த கோலமே ஆரம்பிச்சது. ஆனா, நாங்க காலையில எழுந்துக்க சோம்பல் பட்டு நைட்டே என்ன பண்ணுவோம், கோலத்த போட்டு படுத்து தூங்கிடுவோம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கு கூட வழி இல்ல. நைட்டும் போடுறதில்ல, காலையிலயும் போடுறதில்ல. ஓகே. நெறைய வீட்ல பார்த்தீங்கன்னா, பெயிண்ட்ல கோலம் போட்டு விட்டுர்றாங்க. அந்த அளவு பிஸியா இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதுவும் பெண்கள் வேலைக்கு போயிட்டப்போ போடுறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க உட்காந்து காலையில உட்காந்து இதெல்லாம் போட்டுட்ருக்க முடியாது தான். ஸோ இன்னும் ஆ நெறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, கணவனும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஆ எல்லா வேலைகளையும் இன்னும் வந்து சில வீட்ல பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து சில வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஸ்டபனாவும் இருக்கிறாங்க. இந்த வேலையும் செய்யக்கூடாது, பேக்க மாட்டிட்டு வேலைக்கு போணும். அவ்வளோதான். கேட்டா நான் வந்து ஆ ரொம்ப கடினமா உழைக்கிறேன் அப்படின்ற ஒரு பதில் வரும். வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கணும், டிவி பார்க்கணும், அதுபோல. பாவம். இந்த பெண்கள் தான் பாவம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு எங்கேயோ போய் நின்னாச்சு.